கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உயிரி தொழில்நுட்ப மகத்துவ மையத்தில் வேளாண் தொழில்நுட்ப வணிக சந்திப்பு 2025 கருத்தரங்கம் பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெற்றது. விவசாயம், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் உணவு தொழில்நுட்பத்தில் புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. கருத்தரங்கின் முக்கிய அம்சமாக முருங்கை மரத்தின் வணிக முக்கியத்துவம் குறித்து மோரிங்கா பிராமிஸ் வெல்னஸ் நிறுவனத்தின் நிறுவனர் ரஞ்சித் குமார் விரிவான உரையாற்றினார். முருங்கையின் அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் கொண்டவை என்பதையும் அதன் வணிக சாத்திய கூறுகளையும் அவர் விளக்கினார். நபார்டு மேம்பாட்டு மேலாளர் திருமலை ராவ் விவசாயிகளுக்கான நிதி உதவிகள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார். கோவை மாவட்ட திறன் மேம்பாட்டு மையத்தின் பயிற்சியாளர் திருமதி லலிதா நான் முதல்வன் திட்டம் மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பதிவு முகமை பற்றி விளக்கினார். கருத்தரங்கில் தாவர மூலக்கூறு மற்றும் உயிரி தொழில்நுட்ப மைய இயக்குநர் முனைவர் செந்தில், பேராசிரியர் முனைவர் கோகிலா தேவி மற்றும் பேராசிரியர் முனைவர் மோகன்குமார் ஆகியோர் தலைமையேற்றனர். பேராசிரியர் முனைவர் மணிகண்ட பூபதி, முனைவர் ராஜன் பாபு மற்றும் திருமதி பிருந்தா ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர்.